ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஒரு தம்பதி ஸ்ரீ பெரியவா முன்னாடி அனுகிரகம் வாங்கிக்கிறதுக்காக வந்து நிற்கிறா. அப்போ கூடவே அவளோட பையன், அந்த பையனுக்கு வாயில புண்ணு. அந்த புண்ணு இருக்கிறது எந்த வைத்தியத்துக்குமே கட்டுப்படவே இல்லை. அதனால ஸ்ரீ பெரியவாளே கதின்ட்டு பெரியவாளையே கேட்கலாம், அதுக்கு அருமருந்து என்னன்னு வந்துட்டான். பெரியவா உடனே தேங்காய் பூ தெரியுமோ அப்படின்னு கேட்குறா. தேங்காய் பூவை பற்றி அங்கே சில பேர் கேள்விப்பட்டிருந்தா, பல பேருக்கு அதை பற்றின விவரமே தெரியல. ஆனால் ஸ்ரீ பெரியவா கேட்ட அந்த தேங்காய் பூ உடனே கிடைக்கக்கூடியது இல்லை அப்படிங்கிற விஷயம், அதை பற்றின விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அப்போன்னு பார்த்து காக்கிநாடாலேருந்து சிந்தாமணி பாகவதர் அப்படின்னு ஒருத்தர், பாகிமாம் சந்திரசேகர பாகிமாம், பாகிமாம் சந்திரசேகர பாகிமாம் அப்படின்னு பஜனை பண்ணிட்டே ஸ்ரீ பெரியவாளை பார்க்கறதுக்கு வரார். அவரோட மாமிக்கு அந்த பையனுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் அப்போ காத்துட்டு இருந்ததுங்கிறது நம்ம இந்த பதிவை பார்த்தாலே தெரியும். அவர் சந்திரசேகர பாகிமாம்னு பாடிண்டே வந்தவர் ஸ்ரீ பெரியவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு 30 தேங்காய் எடுத்துட்டு வந்திருந்தார். நாமெல்லாம் தேங்காய் கொடுக்கறதா இருந்தால் முழு தேங்காய் பூரண பழம்னு சொல்லிட்டு வச்சுடுவோம். இவரோ ஒரு தாம்பாளத்தில் நிதானமாக ஒரு தேங்காயாக உடைச்சி 2 மூடிய வைக்கிறார். அப்புறம் இளநியை தனியாக ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கிறார். இவர் பண்ணுற அந்த செய்கையை பார்த்த உடனே எல்லாருக்கும் இப்போதான் தேங்காய் பூவை பற்றி கேட்டு முடிக்கிறா, இவர் இத்தனை தேங்காயை கொண்டு சமர்ப்பிக்கிறாரே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஆச்சரியத்தோடு இல்லை, அவர் கொண்டு உடைச்ச ஒரு 4 தேங்காயில் தேங்காய் பூ எலுமிச்சங்காய் பழம் மாதிரி 4 தேங்காயில் இருந்தது. அது எப்பேற்பட்ட அனுகிரகம்! தேங்காய் பூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தேங்காய் பூ கைக்கு வந்தாச்சு. அதனால அவ எவ்வளவு நம்பிக்கையோடு அவ வந்திருந்தா இப்பேற்பட்ட அனுகிரகம் கிடைக்கும். நாம என்ன பண்றோம்? நம்புறோம், ஆனா சில சமயம் நம்புறதில்லை. நடக்குமா 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 அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனால் அவள் பரிபூர்ண சரணாகதி அடையறதுக்காக வந்துட்டா, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு பெரியவா உடனே காப்பாற்றிட்டான். அதுதான் அங்கே விஷயம். நாம் பெரியவாள்கிட்ட வேண்டிப்போம், நமக்கு நடக்குமா நடக்காதா, இல்லை இப்படியே போயிடுமா அப்படிங்கிற கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா கூட அந்த நம்பிக்கை அது வராது இல்லையா? நாமளும் எவ்வளவு பரிபூர்ணமாக நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவில் தான் நாம் கற்றுக்கணும். அது 4 தேங்காய் பூவையும் எடுத்து, 4 தேங்காயில் இருந்த பூவையும் எடுத்து அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு கொடுக்குறாள் ஸ்ரீ பெரியவா. இது வெயிலில் நிழல் உணர்த்தலாம், வெயிலில் 2 நாளைக்கு போட்டு நிழல் உணர்த்தலாம், உணர்த்தி அதை பவுடர் ஆக்கி கொடு, இந்த புண்ணு சரியாக போயிடும் அப்படிங்கிறா பெரியவா. அந்த வந்த பையனுக்கோ அவசரம், இவ்வளவு புண்ணு, அவன் இத்தனை நாள் தாக்கு பிடிச்சதே இங்கே வரத்துக்காக தான். தேங்காய் பூன்னு சொல்லி முடித்தோடனே நமக்கு கிடச்சுடுத்த அனுகிரகம், அது வேற சந்தோஷம். அந்த பையன் ஒரு பக்கமாக போய் முழுசாக அப்படியே சாப்பிட்டுட்டான், ஒரு 2 பூவை அப்படியே. அங்கே இருந்தவாளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. கொஞ்ச நேரம் வந்தவாளுக்கு எல்லாம் ஸ்ரீ பெரியவா அனுகிரகம் பண்ணி முடிக்க ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த பையனும் அந்த தேங்காய் பூவோட மண்ணாடி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டான். அந்த 2 பூ முழுசா. அங்கேருந்து ஓடி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணேலொழியோ தேங்காய் பூ சாப்பிடுன்னு சொல்லி நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன், இப்போவே பாதி குணம் ஆயிடுத்து அப்படின்னு சந்தோஷமாக சொன்னானா. மீதியும் இதே மாதிரி அம்மா கொடுக்குற மாதிரி அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் பக்குவம், அதே மாதிரி சாப்பிட்டு எல்லாம் சரியா போய்டும்னு பெரியவா அனுகிரகம் பண்ணுறாளாம் அந்த பையனுக்கு. நாம்
ஸ்ரீ பெரியவா நடமாடும் தெய்வம், சரணாகதி அடையணும், நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு நான் ஒரு தினமும் சொல்லிட்டு இருக்கேன். நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அந்த சரணாகதி தத்துவத்தை இதுலேருந்து தான் பார்க்கணும். பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிடணும். இன்னைக்கு மார்கழி 1, ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு திருப்பாவை திருவம்பாவை ஸ்ரீ பெரியவா தான் படிக்க சொல்லியிருக்கா. கார்த்தால எழுந்து 5 மணிக்கெல்லாம் விளக்கை ஏற்றிட்டோ, படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டோ, இது திருப்பாவை திருவம்பாவை பதிகங்களை படித்து, பாசுரங்களை படித்து, ஒரு சக்கரை போட்ட பால் நிவேதனம் பண்ணினா ஸ்ரீ பெரியவா நம்ம கூடவே இருப்பாங்கிறத நீங்கள் உணர்வேல். காலப்போக்கில் பெரியவா சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்தாலே அவ நம்ம கூட இருப்பாங்கிற தைரியம் முழுசாக உங்களுக்கு வந்துடும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.